الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. இனித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக வாலிபர்களுடைய மத்தியில் சில ஏற்படக்கூடிய தவறுகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, பெற்றோர்களுடன் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலையும், அதே போல இரண்டாவது இந்த காதல் மற்றும் அனாச்சாரமான சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். மூன்றாவது தவறுகள் அல்லது சில கெட்ட பழக்கங்கள் ஈடுபடுவது என்று பார்க்கும் பொழுது, இதில் வாலிபர்களும் சரி, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இருவரும் இந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தவறு மானக்கேடான செயலோ அல்லது வெட்கமில்லாத சில செயலோ செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அடக்கம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை பொதுவாக பெண்களுடைய மத்தியில் ஏற்படுகின்றது. பர்தாவுடைய மற்றும் ஹிஜாவுடைய பேணுதல் இல்லாமல் வாழக்கூடிய நிலையும் இதுவும் மக்களுக்கு இந்த குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது. இந்த விஷயத்திலும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இங்கு பொதுவாக இந்த மாதிரி விஷயம் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் சேரக்கூடிய இடம். இந்த கசின்ஸுடன் கை கொடுத்து பேசுவதும் கை குலுக்கி பேசுவதும், கல்யாணத்தில் இருவரும் வேண்டுமென்று பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அலங்கரித்து கொண்டு ஆண்களுக்கு மத்தியில் வருவது, தன்னுடைய அலங்காரத்தை காண்பிக்கக்கூடிய எண்ணத்தின் கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல சில சடங்குகள், கல்யாணத்தில் நடக்கக்கூடிய சில சடங்குகள், விளையாடக்கூடிய விஷயங்கள், இந்த அனைத்துமே இது ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. மாற்று கலாச்சாரம், அது மார்வாடிகள் மூலமாக ஏற்பட்டதாக இருக்கட்டும் அல்லது மற்ற சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கலாச்சாரம், இது இஸ்லாத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இதில் நாம் பார்க்கிறோம், காலேஜுக்கு மற்றும் வேலை செய்யக்கூடியவர்களுடைய மத்தியில் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவரும் சேர்ந்து செல்லக்கூடிய நிலை பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமளே இந்த மொஹல்லாவிலே எத்தனையோ பேர் பார்த்திருப்போம், பெண் குழந்தைகள் ஹிஜாபை அணிந்து கொண்டு முஸ்லிம் அல்லாதவனுடன் சேர்ந்து பைக்கில் போகக்கூடிய நிலைமையும் சரி. அல்லாஹ் அக்பர். அந்த தகப்பன், அந்த பெற்றோர்கள் அவளை அனுப்பும் பொழுது, காலேஜுக்காகவோ அல்லது வேலைக்காக அனுப்பும் பொழுது எந்த நிலையை கொண்டு அனுப்புகின்றார்கள்? உடைய உள்ளத்தை அவர்கள் பாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஆனால் இந்த பருவ வயது அடைந்த நிலை அவர்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் என்னவென்று தெரியாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று சொல்வதும் அல்ல, ஒரு சோஷியலாக வாழ்கின்றோம் பழகுகின்றோம் என்றும் ஒரு ஃப்ரீடம் என்ற ஒரு பெயரை கொண்டு, இண்டிபெண்டன்ட் என்ற பெயரை கொண்டு எல்லா அனாச்சாரங்கள் நடக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை எதுவரை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக மோசமான ஒரு கட்டத்திற்கு, விபச்சாரம் வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல ஐடியில் வேலை செய்ய அனுப்பும் பொழுது பெண் குழந்தைகளையும் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஹிஜாபுடன் செல்கின்றார். காரில் உட்கார்ந்தவுடனே துப்பட்டா காணும். அங்கு ஐடி ஆஃபீஸுக்கு போனவனே மேலாடையை அணியக்கூடிய, தன்னுடைய அலங்காரத்தை மறைக்கக்கூடிய அந்த பர்தாவோ அல்லது ஹிஜாபையும் தூக்கி போட்டுவிட்டு அங்கு எப்படி மற்றவர் இருக்கின்றாரோ அதே போல இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இது அனைத்தும் அனாச்சாரங்கள், அது அடக்கமாக இருக்கக்கூடிய நிலை இழந்து விடுகின்றார்கள். அதே போல ஆண்களுடைய மத்தியிலும் இந்த வாலிபர்களுடைய மத்தியிலும் இந்த விஷயங்கள் ஏற்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், தபரானியில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் ஹயா வல் ஈமான் கூறினா ஜமீஅன், நிச்சயமாக வெட்கமும் ஈமானும் இரண்டுமே பின்னி பிணையப்பட்டது, சேரப்பட்டது. ஃபைதா ருஃபிஅ அஹதுஹுமா ருஃபிஅல் ஆஹர், ஒன்று பறிக்கப்பட்டதென்றால் இரண்டாவதும் பறிக்கப்படும். ஒன்று பறிக்கப்பட்டதென்றால் இரண்டாவதும் பறிக்கப்படும். அப்போ ஒரு முஃமினிடம் வெட்கம் மானம் பறிக்கப்பட்டது,
அவன் வெட்கக்கேடான செயல்களையும் மானக்கேடான செயலும் அருவருக்கக்கூடிய செயலையும் செய்கின்றான் என்றால், அவனுக்கு வெட்கம் ரோஷம் என்று இல்லை என்றால் அவனுடன் ஈமானும் அவன் இழந்து விடுவான். இரண்டும் என்ன பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஈமானும் வெட்கப்படுவது, அடக்கமாக இருப்பது, ஹயா கொள்வது, இதன் அனைத்துமே என்ன இரண்டும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அதனால்தான் ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிளையை சொல்லும் பொழுது என்ன, வல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கப்படுவது என்பதும் என்ன, அடக்கமாக இருப்பதும் என்ன, இதுவும் ஈமானுடைய ஒரு பகுதி. அப்போ ஒரு விஷயம் அந்த மனிதனிடமிருந்து பறிக்கப்பட்டதென்றால் இன்னொன்று இரண்டாவது விஷயம் தானாக அது பறிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸு ஜாமி ஸகீர், ஜாமி சஹீஹுல் ஜாமியில் வரக்கூடிய 1603வது ஹதீஸு சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் பார்க்கும்போது தபரானி உடைய முஅஜ்ஜம் தபரானி ஸகீர்ல வரக்கூடிய ஹதீஸு, சயகூனு ஆகிரு உம்மத்தி நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், என்னுடைய சமுதாயத்தினுடைய இந்த கடைசி கட்டம் எப்படி இருக்கும் என்றால், கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் ஒரு நிலை எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய உம்மத்தினர்களில் சில பெண்கள் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அது அந்த ஆடை, அவர்கள் ஆடையை அணிந்த நிலையில் அவர்களுடைய உடலுடைய அங்கம், அவங்களுடைய தோற்றம் அனைத்துமே அது பகிரங்கமாக தெரியக்கூடிய நிலையாக இருக்கலாம், அல்லது குறைவான ஆடையை அணியக்கூடிய ஃபேஷன் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நிலையெல்லாம் ஏற்படுகின்றது. இந்த கலாச்சாரத்தையே மாற்று அந்த அந்நிய கலாச்சாரங்கள் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆடைகள் குறைந்து கொண்டே இருக்கு. ஆண்களுக்கு ஆடை அதிகமாகும் பொழுது பெண்களுக்கு ஆடை குறைந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு கலாச்சாரமும் அல்லது இது ஒரு உயர்ந்த ஒரு நிலை இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினில் ஒரு கட்டம் இருக்கும், எப்படிப்பட்ட காசியாத்துன் ஆரியாத்துன், இவர்கள் ஆடை அணிந்திருப்பார் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலா ரூஸிஹின்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, இவர்களுடைய தலை எப்படி இருக்கும் என்றால், ஒட்டகத்துடைய திமிழ், புக்த் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்துடைய ஒட்டகம், அதனுடைய திமிழ் சாய்ந்து இருக்கும். ஹம்ப் என்று சொல்லி இங்கிலீஷ்ல நம்ம ஹம்ப் என்று சொல்வோம், கேமல் ஹம்ப். அந்த திமிழ் சாய்ந்திருக்கும். அதே போல் இவர்கள் தன்னுடைய முடியை அவர்கள் சாய்ந்த நிலையில் வைப்பார்கள். எதற்காக? ஆண்களை கவருவதற்காக. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், இல்அனூஹுன்ன, இவர்கள் நீங்கள் சபியுங்கள், இவருக்கு நீங்கள் லானத் கூறுங்கள், ஃபஇன்னஹுன்ன மல்ஊனாத், ஏனென்றால் இவர்கள் அனைவருமே அல்லாஹ்வின் தரப்பில் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இவர்கள் மீது சாபத்தை நீங்கள் கொடுங்கள், ஏனென்றால் இவர்கள் சாபம் பெற்றவர்கள் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய இந்த இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து விடக்கூடாது. சாபத்தை கொண்டு வாழக்கூடியவன் எப்பொழுது அவன் உருப்படுவான்? அதுவும் அல்லாஹுடைய சாபம், அவனுடைய கோபம் நிகழ்ந்த இந்த நிலை இருக்கும் பொழுது யாரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. இந்த ஹதீஸு சஹியான ஹதீஸு அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஜில்பாபுல் மர்அத்தில் முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலும் 125வது பக்கத்தில் இந்த ஹதீஸு பதிவாக இருக்கின்றது. இப்போ இங்கேயும் பாருங்க, காலேஜில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெண்கள் பருவ வயது அடைந்த பிறகு, பெண் குழந்தைகள் பருவ வயது அடைந்த பிறகு ஜீன்ஸ் பேண்ட், டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்டு, டைட்டான டிஷர்ட்டு போட்டுட்டு என்ன செய்யணும், காலேஜுக்கு போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க யோசிச்சு பாருங்க, அந்த பெண் அல்லது அந்த தகப்பன் வீட்டில் இருக்கின்றான், தன்னுடைய வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை தனக்கு முன்னால் இறுக்கமான ஒரு டிஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் அணிந்து கொண்டு செல்லும் பொழுது அவனே வெட்கப்பட்டு தலை குனிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் அவனே வெட்கப்பட்டு தலை குனிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நிலைமை இருக்கு இன்று? தகப்பன் என்னடானா அவன் அரை குட்டை டவுசரை போட்டுக்கிட்டு வாக்கிங்கு போறேன், ஜாக்கிங்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு மறைக்கக்கூடிய ஒரு பெண் பார்க்கும் பொழுது அவர்களுடைய முட்டி வரை,
அது பெண் குழந்தையுடைய நிலை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே ஜீன்ஸும் டிஷர்ட் போட்டுட்டு கிளம்புகின்றார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவர் தவறு என்ன, இந்த ரோஷம் மானம் இழந்தது இவள் அல்ல, அவனுடைய பெற்றோர் தான். அவருடைய பெற்றோர் கொடுத்த அந்த பெர்மிஷனால தான் இவள் இந்த நிலை கட்டுக்கு வந்திருக்கு. ஆக இதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம இந்த விஷயத்தில் இளைஞர்கள் சிந்திக்க கடமைப்பட்டும். அல்லாஹுடைய சாபம் நிலவக்கூடிய நிலை ஏற்படும். சாபத்தை கொண்டு வாழக்கூடியவன் அவன் உண்மையாக இந்த உலகத்தில் ஹைராக ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. 4வது தவறு என்று பார்க்கும் பொழுது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவது. இது சிறு குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஆனால் வாலிபர்களுக்கு பெரிய அளவில் அவர்கள் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்ம தான் பார்க்கிறோம். ஆண் பெண் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவருடைய பேண்ட்டு இடுப்புல போடணும், ஆனால் பின்துவரத்துல போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு முடியுமோ கீழே இறக்கி போடக்கூடியவனா இருக்கின்றான். மேல் ஆடை முழுமையாக மறையணும். ஆனா என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு ருக்குவுக்கு போகும் பொழுது பின்னால் முழுமையாக தெரியக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவருக்கு ஒது இருக்குமா இல்லையா கூட நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய தொழுகைக்கு வர்றான். முடியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க, நான் சொல்றேன் என்று நீங்க தவறா புரிந்து கொள்ளாங்க. பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய ஐவேளை தொழக்கூடிய பெற்றோர்கள் அவனுடைய குழந்தைகளை கவனிப்பது கிடையாது. எப்படியாவது அவன் முடியை வெட்டிட்டு வந்துட்டோம், எப்படியாவது சரி அடுத்த வாட்டியை செஞ்சுக்க சொல்லிட்டு அது சொல்றதுக்கும் முடியல, அல்லது கொண்டு போயிட்டு அவனை சரியான ஒரு முறையில கட்டிங் செஞ்சு கொண்டு வர முடியல. ஏன்? வளர்ந்துட்டான், சம்பாதிக்கிறான், காலேஜில் அவன் படிக்கிறான், பேசுனா கொஞ்சம் பெருசாகும் என்ற விஷயத்தினா விடுறான். அவன் இன்னைக்கு அந்த முடியை அந்த பின்பற்றுகின்றான். நாளைக்கு எல்லா கலாச்சாரம் வரும் தான். உங்களை எடுத்துட்டு போயிட்டு ஓல்டு வயசுல தான் போடக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா ஒரு கலாச்சாரத்தை நீங்க விட்டீங்க அவனை பின்பற்றுவதற்காக, நாளை உங்களை எடுத்துட்டு போயிட்டு இதுதான் ஒரு கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர், தாய் தந்தை என்ன செய்யணும், எடுத்துட்டு போயிட்டு ஓல்டு ஏஜ் ஹோம்ல சேர்த்துடணும் என்ற நிலை அவனுக்கு வரும். ஏன்னா தனித்தனியாக மனிதர்கள் வாழணும். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா பருவ வயது அடைந்த பிறகு முடிஞ்சிருச்சு. அவன் யாரையாவது பிடித்து கொள்ளலாம், அந்த பெண் யாருடனாகவும் இருந்து கொள்ளலாம், திருமணம் இல்லாம எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம். திரும்பவும் அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு 10 வருஷம் திரும்ப முடிஞ்சது அடுத்து. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இங்கு வரக்கூடிய நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். மாற்று கலாச்சாரத்தில் வரக்கூடிய விஷயம். நம்முடைய ஆண் குழந்தைகளும் என்ன செய்யறாங்க, வாலிபர்களும் சினிமாவுடைய பைத்தியத்தை கொண்டு எல்லா விதமான டைலாக்கும், எல்லா விதமான பஞ்ச் டைலாக், இதுல வேற பஞ்ச் டைலாக் என்று சொல்லி என்ன செய்யணும், தன்னுடைய தாய் தந்தைக்கு முன்னாடியே இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் கொடுக்கணும். அது இல்லாம அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக இவன் போய் நிற்கிறான். யார் இது? இது அனைத்துமே நான் சொல்லக்கூடியது கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்துமே மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தெரியப்படுத்தவில்லை. அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. இங்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே ஏற்படுவது நம்முடைய வாலிபர்கள் ஏற்படும். ரவுண்ட் பைக் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறதும் வீலிங் செய்யறதும் எத்தனை கேஸ் வருது. அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல போலீஸ் இந்த பள்ளிவாசல், பெரிய பெரிய பள்ளிவாசல்ல தெரியப்படுத்திட்டு போறோம். திரைப்பட்டா இருக்கட்டும், அங்க ட்ரிப்ளிகனாக இருக்கட்டும், எல்லாம் அதிகமாக முஸ்லீம் இருக்கக்கூடிய இடத்துல பாய் உங்க வாலிப பசங்களை கொஞ்சம் அடக்கமா இரு சொல்லுங்க பாய். இந்த நைட்டு டைம்ல வண்டியை எடுத்துட்டு சுத்துறாங்க, வீலிங் செய்யறாங்க, இதனால ஆக்சிடென்ட் ஆகுது, நாளைக்கு மாட்டினாங்களா அவங்களுக்கு ரிமாண்ட் கொடுக்கறது ரொம்ப சிரமம் என்று முன்கூட்டிய வார்னிங் பள்ளி வாசல்ல கொடுத்துட்டு போறாங்க. இப்படி இருக்கு. இவன் மாட்டினா என்ன செய்யறான், அல்லாஹ் அக்பர், உடனே போன் பண்ணி அத்தாவுக்கு போறோம். அந்த தகப்பனார் அல்லாஹ் அக்பர் அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் படித்து கொண்டு இருக்கின்றான் என்பதற்காக எங்கெங்க போயிட்டு கடனை வாங்குறாரோ, எங்க போய் நின்று அவருனே 4 வார்த்தைகளை கேட்டு இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல ஒரு விதமாக இவனுக்கு படிப்பு கொடுக்கணும் என்று என்னெல்லாம் தியாகம் செய்கின்றார்கள். அதையெல்லாம் உணராமல் அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இதனை அனைத்தும் என்ன, மாற்று கலாச்சாரத்துடைய விஷயங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிக்னிக் உடைய விஷயங்கள் போகும் பொழுது ஃப்ரீ மிக்சிங்காக போறதும், அங்க போயிட்டு பிக்னிக்ல எல்லா விதமான சாராயம் குடிக்கிறதும் சரி, மதுவை அருந்துவதும் சரி இருக்கு. இவன் வேண்டாம்னு சொன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யணும், நண்பனுக்காக, ஃப்ரெண்ட்ஸுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலும் இவனுடைய இதயம் உருகுது. மார்க்கம் சொல்கின்றது, இஸ்லாம் சொல்கின்றது, தாய் தகப்பன் சொல்றாருன்னு அவனுடைய
உள்ளம் உருகுமாடுது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் என்ற விஷயத்தினால, டேய் ஃப்ரெண்ட்ஷிப்புடைய சத்தியமா நீ சொல்ற, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஆணை கொண்டு நான் சொல்றேன், நீ குடுறான்னா கொஞ்சம் லேசா குடிச்சு பாரு, அவன் குடிச்சிடறான். அதுக்கு பிறகு என்ன, அதான் உடைச்சிட்டியடா இப்போ ஃபுல்லா அடின்னு சொல்லிட்டு முடிச்சிடறான். இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல, புகாரில் வரக்கூடிய 3456வது ஹதீஸிலும், முஸ்லிமில் வரக்கூடிய 2669வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லதத்தபிஅன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇன் லவ் தخلوا جحر ضب لدخلتموه فقيل من يا رسول الله أفارس والروم أو اليهود والنصارى قال النبي صلى الله عليه وسلم ومن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்தில் பெரிய ஒரு கூட்டம் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள். எப்படி என்றால், அங்குலம் ஒரு இன்ச் அவர்கள் செய்யும் பொழுது அதே மாதிரி அளவு வைத்து அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். கண்மூடித்தனமாக அவர்கள் பின்பற்றுவார்கள். ஒரு கையளவு, ஒரு முழமளவு அவர்கள் அந்த விஷயத்தை செய்தார்கள் என்றால் அவர்கள் அப்படியே செய்வார்கள். எதுவரை என்றால், இவர்கள் உடம்புடைய புதரில் நுழைந்தாலும், அந்த உடம்புடைய துளையிலும் நுழைந்தாலும் நீங்களும் அதில் நுழைவீர்கள். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்கூட்டியே கூறியிருக்கின்றார் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று. அவன் ஒரு ட்ரெண்ட் என்றும், ஒரு கலாச்சார தனக்கு என்று ஒரு சர்க்கிள் வைப்பதனால என்ன செய்கின்றான், அவன் இந்த விஷயத்தை செய்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அவன் செய்யக்கூடிய காரியம் பாவம் வரைக்கும் இருந்ததுன்னா ஏதோ ஒரு மன்னிப்பு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவன் செய்யக்கூடிய பாவம் அவனுடைய ஈமானையே அழித்து விட்டதென்றால் அந்த பாவம் மன்னிப்புக்கூடிய வாய்ப்பு அவன் இழந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் இருந்தால்தான் அங்கு மன்னிப்போ அல்லது அங்கு கருணையோ இரக்கமோ காண்பிக்கப்படும். ஈமானே அவன் இழந்து விட்டான் என்றால் அங்கு அவனுக்கு இரக்கமோ அல்லது அவன் மீது கருணையோ அல்லது அல்லாஹு தஆலா அவனை பார்ப்பான் என்று கிடையாது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ். கடைசியான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, 5வது சண்டை. இந்த அதிகமாக சண்டை போடுறதும் வெட்டுக்குத்துல நம்முடைய வாலிபர்கள் அதிகமாக சேர்றாங்க. ஒரு பெரிய தனக்கு ஒரு பந்தா, தான் ஒரு தாதா என்று வளர்ந்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது, இந்த விஷயங்கள் ஏற்படுங்க. ஃப்ரெண்டு அழைக்கிறான், வாடா ஒரு மேட்ரு இருக்கு. என்னடா மேட்ரு? அந்த நியூட்டனுக்கும் தெரியாது மேட்ருடைய முழுமையான டெஃபினேஷன். இவனுக்கு என்ன செய்ய, ஒரு மேட்ரு இருக்கு வாடான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறான். கூட்டின்னு போயிட்டு அங்கு 2 பேரை அடிச்சுட்டு 3 பேர் அடிச்சு எல்லாம் காயப்படுத்திட்டு வரும் பொழுது அங்க போய் கம்ப்ளைண்ட் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன ரிமாண்ட்ல உட்கார வைக்கும் பொழுது இவன் ஃபோன் பண்றா தன்னுடைய தகப்பனுக்கு, அக்கா கொஞ்சம் இங்க வாங்க. எங்கடா வரணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னடா செஞ்சேன்? ஒரு ஃப்ரெண்டுடைய மேட்ருக்காக போனேன், சின்ன மேட்ரு தான், போயிட்டு கொஞ்சம் அடிச்சதுனால பெரிய மேட்ரு ஆயிடுச்சு. இப்போ இங்க உட்கார வச்சாச்சு. இப்போ தகப்பன் சுப்ஹானல்லாஹ் அவர் எங்க இருக்கிறாரு தெரியல, ஊர்ல இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா, ஆபீஸ்ல இருக்கிறாரா, யாருக்காவது முன்னாடி நின்று என் பையனுடைய படிப்புக்காக கடனை வாங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிற எதுவுமே இல்லை. இவன் செய்யக்கூடிய அந்த நிலையினால ஓடிவர் அந்த போலீஸிடம் கேட்க முடியாத சில வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். யாருக்காக? அந்த பையனுக்காக. அந்த பையன் இந்த செய்த காரியத்திற்காக அந்த தகப்பன சேனான், என்ன பாய் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்க, நீ மட்டும் தொழுவுற, நீ மட்டும் திருந்தி வாழ, உன்னுடைய பையனை நீ செய்யறது இல்லையா, உனக்கு பையனுக்கு நீ என்ன புத்தி மதிப்பு சொல்றது இல்லையா என்று என்ன செய்யறான் அவன் அந்த தகப்பனுக்கு. சுப்ஹானல்லாஹ், முதுமை வயது அடைந்த அந்த தகப்பனுக்கு, முடி நிறைந்த அந்த தகப்பனுக்கு இவர் கடுமையாக விமர்சனம். அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து கொண்டு நடக்குது. எப்படிப்பட்ட நிலை வர, என்ன ஆச்சு பிரச்சனை, என்னடா மேட்ருன்னா அதுக்கு பிறகுதான் அந்த போலீஸ் தெரியப்படுத்த இவன் செஞ்ச காரியம் இவனுக்கு விடுறதே பெரிய பிரச்சனை. ஏன்னா கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலானது போயிடுச்சு. ஒருவன் ஒரு பெண்ணை அவன் அஃபேரோ அல்லதோ ஏதோ ஒரு ஈவ்டீசிங் செஞ்சிருக்கான். அவனுடைய சகோதரன் அவனை அடிச்சிருக்கான் அல்லது அவனுக்கு என்ன செஞ்சிருக்கான், அவனுக்கு வார்னிங் கொடுத்துருக்கான், இது இன்னைக்கு செஞ்ச, நாளை இது மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம்
அவன் அதட்டி விட்டு அனுப்பியிருக்கான். இதனால என்னாச்சு, இவன் தன்னுடைய கேங் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவனையும் அடிச்சு அவனுடைய தகப்பனையும் அடிச்சு என்னாச்சு, காயப்படுத்திட்டு. இதுதான் பெரிய மேட்ரு. என்ன, போனதே பெரிய ஒரு தவறு. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன செய்யறான், அவன் எல்லாத்தையும் செய்வதற்காக அவன் துணிகிறான். என்ன ஏது என்று தெரியல. இதுதான் பொதுவாக ஏற்படக்கூடிய விஷயம். ஏன்னா அவன் ஜிம்முக்கு போறான், இது போறான், அது போறான், ஏதாவது வேணுமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் என்ன, நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது. இதனால என்ன ஆகுது, இந்த வாலிபர்கள் நினைவு கொள்ள வேண்டும், மறுமை நாளில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே இருளை போல அவர்களுக்கு முன்னால் சூழ்ந்திருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களும் ஒவ்வொரு அட்டுழியங்களும் மறுமை நாளில் இருளை போல வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய 59வது முஸ்லிமில் வரக்கூடிய 2581வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினாங்க, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்துடைய பேங்க்ரப்ட், முழுமையாக பூண்டியானவன், அனைத்தையும் இழந்தவன். எப்படிப்பட்ட யாரு, மறுமை நாளில் நன்மையை கொண்டு வருவான், நோன்பை கொண்டு வருவான், தொழுகையை கொண்டு வருவான், நிறைய விஷயங்கள். ஆனால் கத் ஷதமஹாது, இவனை திட்டி இருப்பான், அவன் மீது அவதூறு சுமத்து இருப்பான், அவனை அடித்திருப்பான், அவனை கொலை செய்திருப்பான், அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருப்பான், அவன் மீது அவதூறு சுமத்திருப்பான். இப்படி என்று நிறைய குற்றங்கள் அவன் மீது இருக்கும். அல்லாஹு தஆலா அங்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இவன் செய்த குற்றத்திற்கெல்லாம் இவனுடைய நன்மைகளை பிடுங்கி யார் மீது இவன் அநியாயம் செய்தானோ கொடுக்கப்படும். பிறகு இன்னும் அந்த குற்றம் இருக்கு, ஆனால் அவனுடைய நன்மைகள் முடிந்து விட்டதென்றால் இவர்களுடைய, யார் மீது இவன் அநியாயம் செய்தானா இவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவன் மீது போடப்படும். தும்ம துரிஹ ஃபீ ஜஹன்னம், பிறகு இவனை நரகத்தில் தூக்கி விசிறிடப்படும். இது எப்படிப்பட்டவர்களுக்கு, நன்மையை கொண்டு வரக்கூடியவர்கள், தொழுகையையும் மற்ற அனைத்து விஷயங்களும் கொண்டு வருவதற்கே இந்த நிலை என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்கள் தொழுவதே கிடையாது. நோன்பு வைப்பது பெரிய ஒரு சிரமத்தை உணருங்க. ஆபீஸுக்கோ இல்ல வேற ஏதாவதுன்னா விட்டுறோம், தொழுவதே கிடையாது. தூங்கி கொண்டு இருக்கிறான், அல்லது அலட்சியமாக இருக்கிறான், பேணுதல் என்ற விஷயமே கிடையாது என்றால் இப்படிப்பட்டவனுக்கு என்ன நிலை ஏற்படும் மறுமையில? நன்மையை கொண்டு வந்தவனுக்கே இந்த கதி, நன்மையே செய்யாதவன், தன்னுடைய கடமைகளை பூர்த்தி செய்யாதவனுடைய நிலை என்ன ஆகும்? ஆக அல்லாஹ் தஆலாவின் அவர்கள் இந்த வாலிபர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் மறுமையில் அவர்களுக்கு அதற்குரிய முழுக்க தண்டனை கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யக்கூடிய அந்த குற்றத்தினால அந்த உங்களுடைய கரியர் போது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த தகப்பனுடைய உள்ளம் என்ன ஆகும்? இந்த தகப்பன், இந்த பெற்றோருடைய மனசு எப்படி நோகும்? இதெல்லாம் பொருந்தி கொண்டு நீங்க உங்களுடைய ஆடம்பரமும் அல்லது உங்களுடைய இந்த விஷயங்கள் செய்வதனால் அல்லாஹ்வை நம்ம அஞ்சிக் கொள்ள வேண்டும். வாலிபர்கள் இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம மீதம் சில விஷயங்களை நாம பார்த்துவிட்டு, இதெல்லாம் எதற்காக நடக்கின்றது, என்ன காரணம் என்ற விஷயங்களின் ஒரு தலைப்பும், இதற்கு என்ன சிகிச்சை என்ற இன்னொரு தலைப்பும் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை நாம இருக்கக்கூடிய இந்த தராவியுடைய பிறகு சில நிமிடங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய அனைவரு பெற்றோர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய பராமரிப்பு விஷயங்களை சிந்தித்து மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்குவதற்காக நாம் இதை முன் வர வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு என்று நாம் உணர வேண்டும். அதே போல நம்முடைய இளைஞர்கள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேரான வழியில் ஹிதாயத்தை கொடுத்து அவர்களுக்கு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உண்மையான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துடைய ஒரு பிரதிநிதியாகவும் நல்ல ஒரு பெற்றோர்களுடைய குழந்தைகளாகவும் அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாக்கிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.